ஹாய் மைடிய செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, செம்மையான ஒரு கண்டென்ட்ப்பா. வேற லெவலு. அதாவது வந்து ஹேக்கர் வாஸ் தமிழ் நைட்ரோ கேமிங். அதாவது இந்த மேட்ச்ல ஃப்ரெண்ட்ஸ் நேத்தே நடந்துச்சு கான்ட்ரோவர்சி. ஒரு ஹேக்கர் வந்து டோட்டலி எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டான். ஓகேங்களா, அந்த ஹேக்கருக்கும் நம்ம வந்து பாலாஜிக்கு தான் போட்டிருக்கோம். தமிழ் நைட்ரோ கேமிங் பாலாஜிக்கு தான் போட்டிருக்கோம். ஓகே, இது என்ன ஐடி நியூ ஐடியா இருக்கு அப்படின்னு M10 மக்கப் எது கேட்டீங்கன்னா, இது வந்து என்னுடைய நியூ ஐடி. ஆக்சுவலா அந்த ஐடி நேத்து தான் நான் வாங்கினேன். பழைய ஐடி என்னாச்சுன்னா சேல் பண்ணிட்டேன். உனக்கு என்ன இதே வேலை போடப்பா அப்படின்னு கேட்பீங்க. ரீசன் என்ன, அது வந்து தேர்ட் எடிட்ல இருந்து இனி நாள் வரைக்கும் கண்டினியூ எடிட் போட்டிருக்கேன். இந்த ஐடியில ஐடி நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க டவுட்டா இருந்தா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதனால தான் எடுத்தேன். பட் இன்னும் நேம்லாம் மாத்தல, பொறுமையா மாத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதை பத்தி கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ கான்செப்ட்ல போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு கண்டென்ட். அது வந்து ஹேக்கருக்கும் நமக்கும் தான். தமிழ் நான் ப்ளே பண்ணல, ஆக்சுவலா நான் பெக் தான் பண்ணேன். உங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாலாஜி தான் ப்ளே பண்ணா. வேற லெவல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஆகி பாருங்க. அவன் எப்படி தெரியுமா, சும்மா அடிச்சாலே அப்படியே புல்லட் நம்ம தேடி தேடி வருது. நம்மள எப்படி சும்மா சும்மா டக்கு டக்கு டக்குன்னு சொல்றான். புல்லட் வந்து நம்மளை தேடி தேடி வருதுன்னா பாத்துக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமா பிளே பண்ணிருப்பாங்க. மனச்சாட்சி இல்லாம அடிக்கிறாங்க. ஓகேங்களா, செம்மையா இருக்கும் இந்த மேட்ச். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ண பாருங்க. அடுத்து வந்து இந்த இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலையும் வந்து நான் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோக்கு மட்டும் எனக்கு முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எதுக்காக இந்த லைக் கேட்கறேன்னா, இது செம்மக்காக தான் ஆச்சு. ஒரு டப்பு கொடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளே பண்ண மேட்ச். அவனே சொன்னா அப்படியே தோத்துருவோம்னு பயத்திலேயே வந்து பிளே பண்ணிருக்கேன். ஆக்சுவலா தோத்துருமோன்னு. அதனால நீங்க லைக் நீங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். வேற லெவல். இப்போ ஸ்டார்டிங்லேயே பாருங்க, செம்ம ஒரு ஓபி. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஓபி ஹெட் செட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற இல்லை. அதாவது அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த லீலோட் பண்ற கேப் இருக்கு தெரியுங்களா, அந்த செகண்ட்ல அடிச்சா மட்டும்தான் அவனை உண்டு. அந்த புல்லட் லீலோட் ஆகும் தெரியுங்களா, அந்த கேப்பு மட்டும்தான் பாலாஜி. அப்ப கூட குளோவால் போட்ட முடியாது. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு டப்பான கேம் பிளே. இதுவரைக்கும் இப்படி ஒரு கேம் பிளே பார்த்துருக்க மாட்டான். அவன் சும்மா சொல்லக்கூடாது. பாருங்க, சும்மா சுட்டாலே 8 தான் போகணும்னு யோசிச்சு பாருங்க. நான் 2 பேர்த்தையும் பெக் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட முனையும் பண்ணிருப்பேன், அந்த பக்கம் நம்ம ஹேக்கர் அண்ணனையும் பண்ணிருப்பேன். பாருங்க, அதான் முடிஞ்சது. வீடியோக்கு லைக் மட்டும் தட்டுங்க. ஏன்னா எதுக்காக லைக் கேட்டுன்னு புரிஞ்சிருக்கும். ரெக்கமெண்ட்ல போகும். அடுத்து வந்து வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். உங்க சப்போர்ட் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. நீங்க மனசு வச்சா பண்ணுங்க, பிடிச்சா பண்ணுங்க. இதுவும் அதுதான் சொல்றேன். நான் பிடிச்சா பண்ணுங்க, கட்டாயம் கிடையாது. பிடிக்காம எந்த விஷயத்தையும் யாரும் பண்ண மாட்டாங்க. என்னையும் உட்பட நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே, இப்ப பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு. கரெக்டா நிக்கிறான், லைட்டா தலையை கட்டி அடிக்க போனா இவன் செத்துருவான். ஆனா அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும் வயசு, உடனே அடிச்சுட்டு போட்டான். அப்படியே சிட்டா பறந்துகிட்டே இருப்பான். ஓகே, நான் தொண்ணு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம் பிளே பிடிச்சிருக்கேன். கேம் பிளே சவுண்ட் நான் கம்மி பண்ணிருப்பேன். அதனால பேசினாலும் உங்களுக்கு சிஸ்டம் இருக்காது நம்புறேன். டேய் மனச்சாட்சி இல்லாதவனே. ஆப்போசிட் இருக்க ஹேக்கர் மனச்சாட்சி இல்லாம எமோட் போடுறான் பாத்தீங்களா. ஐயோ, மனுஷனே இல்லையா. அங்கே ஒருத்தர் புழக்க சாத்துவான் பாருவோம். நீங்க எமோட்டா போடுற எமோட்டு. ஐயோ ராமா, இது எந்த நேரத்துல எமோட் போட்டு தெரியாதரா. ஐயோ, அங்க பாருங்க சுடுறதுலாம் பாருங்களேன். எப்படி புல்லட் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அப்படி தேடி தேடி வருது. ஐயோ ராம், யாரு சாமி இவன் அப்படின்னு எனக்கு தேடி தேடி வருது. ஓகே, இந்த மேட்ச் செம்மையா போயிருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். நானே பிக் பண்ணும்போது சரியா ஷாக் ஆயிட்டேன். என்னடா இப்படி பிளே பண்றானுங்க, மனசாச்சு நாம அப்படிதான் நினைச்சேன். அதனால வீடியோ தவிர்த்து கொப்பு கிப்பு பண்ணிடாதீங்க. சாரி, ஸ்கிப்பு கிப்பு பண்ணிடாதீங்க. ஐயோ பாத்தீங்களா, லைட்டா போயிட்டு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி ஏறினா அவ்வளவுதான். ஐயோ பாத்தியா, பிஸ்டலே அடிச்சா பாத்தீங்களா. டக்குன்னு எடுத்து கண்ண மாத்தேன். ஒரே அடிதான் முடிஞ்சிச்சு. சொல்லி அடிச்சாலே போதும் 8 தான் போகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஹேக்கர்னால எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுக்கு. எதுவுமே அந்த அளவுக்கு லைட்டா தான் அடிச்சான். ஓபி ஹைஸ் ஓபி 8 அடிச்சிட்டான். அப்படின்னா அவனே என்ன ஓபியில அடிச்சாலே 8 தான் போகும். ஆக்சுவலா அது வேற விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா 1-1 மேட்ச் இருக்கு. ஜெயிப்பானா மாட்டானு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதோட நீங்களும் எதிர்பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து என்ன சொல்றோம்னா, இப்போ ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனல் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ ரூம் மேட்ச் பிளே பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்க. தயவு செய்து சொல்றேன், டிஸ்கார்டு வந்துருங்க. யாராவது பேசணும், எங்க கூட பேசணும், பிளே பண்ணணும் அப்படின்னா டிஸ்கார்டு வாங்க. டிஸ்கார்டு வந்து எனி டைம் எவனாவது ஒருத்தர் ஆன்லைன்ல இருப்பான். நானே எனி டைம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்ல தான் இருப்பேன், வந்து பேசலாம் நீங்க. அதனால டிஸ்கார்டு வாங்க. டிஸ்கார்டு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வந்து டிஸ்கார்டு ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கார்டு எப்படி யூஸ் பண்ண தெரியல, வீடியோ கேட்டு எப்படி கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். யூஸ் பண்ண தெரியாதவங்க கமெண்ட்ல ஓட் பண்ணிருங்க. கூட எனக்கு டிஸ்கார்டு கண்டிப்பா தெரியாது, வீடியோ வேணும் நீங்க அதிகமான கமெண்ட் அதுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 1-1 மேட்ச் இருக்கு. இப்போ 2 போயிட்டு இருக்கு. பாருங்க, செட்ட ஓப்பன் 2 அடிப்பான். இவனை என்னன்னோ தலையே காட்டக்கூடாது. ஆக்சுவலா வந்து 1% கூட தலையை காட்டக்கூடாது. இருக்கிறது ஃபுல்லாமே கவர்ல இருக்கு. அதனால வீட்டுக்குள்ள போய் சுத்தி சுத்தி வந்துட்டு. ஏன்னா நம்ம வெளியே ஓப்பன்ல குளோவாலும் போறோம். ஏன்னா குளோவால் போடும்போது சைடு கேப் கிடைக்கும். எப்படின்னா சும்மா சுட்டுக்கிட்டு தானே இருக்கேன். எங்க ஒன்டாப்பா அடிக்கிறான். அப்படியே புல்லட் டக்கு டக்கு டக்குன்னு அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அப்ப ஏதாவது புல்லட் வந்து பட்டுரும். அதனால என்ன பண்ணணும், அவசரப்பட்டு ஓடக்கூடாது. அப்படியே நிக்கணும். வீடு கிட்டே நிக்கிறோம் அப்படின்னா அதனால குளோவால் பின்னாடி கவர் எடுக்கிறது இந்த மாதிரி தான் நிக்கணும். நம்ம ஓப்பன்ல போயினாலும் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும்.
சரி என்ன பண்ண சன்னிய சகட அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு தான் இருக்கா, பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணா, ஐயோ லைக்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ பாருங்க செம்ம ஒரு மூமெண்ட் நடக்கும், நீங்களே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இந்தமா நிப்பண்ண அப்படி இருந்தா இது ஜிடிஎஃப் பாத்தீங்களா, அது ஸ்கோப் போட்டு அந்த மாதிரி நிக்கிறான் பாரு. டேய் ஐயோ ராமா, இப்ப எமோட்டா, டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா, டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டா, எந்த நேரத்துல எமோட் போடுறான்னு பாத்தீங்களா, மனசாட்சி இல்லாதுங்க எமோட்லாம் போடுறான். பண்ணா நிறைய பேர் பேசுறாங்க, நமக்கு பேச வர மாட்டேங்குதா, பேச தெரியலன்னு தெரியல. பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணலாம், எதுவுமே வந்து எடுத்துனே வராது, ட்ரை பண்ண தான் கல்லும் மண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னப்பா பண்றாங்க, இன்னும் குரலி வித்தது காட்டுறானா, ஓ லோவால் எடுக்கிறாங்களா, ஓகே நான் கூட குரலி வித்த நினைச்சேன், குரலி வித்த கிடையாதான், இப்பதான் எனக்கே தெரியுதான். ஓகே ரைட்டு, பார்த்தா இந்த ரவுண்ட் என்னன்னா 1-1 மேட்ச் போகுது, யாருக்கு இப்போ தெரியலையே. நாகரம் இப்போ நம்ம பாலாஜி அடிந்து அடிப்போம் பாருங்க, செம்ம ஒரு இது. இப்போதான் நம்ம டெக்னிக், நம்ம அண்ணனோட டெக்னிக் வேலை செய்யும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாருங்க ஃபுல்லா கவர் எடுத்தாச்சு, ஃபைனல் ஜோன் வரைக்கும் கொண்டு வந்துட்டானா, லாஸ்ட் ஜோன் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடிப்பாம பாருங்க ஒரு ஓபி. இப்போ இந்த ஜோன் வந்துச்சா பாருங்க, சுட்டுக்கிட்டே இருக்கானா, அதான் புல்லட் லீலோட கேப்ல ஒரு அடி அப்படி இருக்குது, அவ்வளவுதான் செத்தாட்டா. சேகரு டேய் நீ எமோட் போடுற நிப்பாட்ட மாட்டியா, தகிட்ட எமோட். இந்த ஐடி பாத்தீங்கன்னா 3வது எடிட்ல இருந்து கண்டினியூவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குனா, டேட் எடிட்ல இருந்து இப்போ எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல, ஐடி வாங்கிட்டேன், என் பழைய ஐடி வித்துட்டேன். அவர் நிலைமை நினைக்கும் போது எனக்கே அழுக வருது. எனக்கே ஒரு நாளைக்கு அவ்வளோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, இன்வைட் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஐடி சேல் பண்ண நிலைமை யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே கண்ணுக்கு அது கலங்குது, அப்படியே கையெல்லாம் நடுக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ இன்வைட் அடிக்கும், சாகட்டும் பையன். நான் கொஞ்சம் நெஞ்சமா என்னை சாவடிச்சிங்க, மனசாட்சியில் அதுல இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே மனசாட்சி இல்லாம, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் என்னைக்குங்க. இந்த ஐடிக்குல நான் ஃப்ரெண்டிங்ஸ் ஃபேஸ்புக் ஐடி கொடுப்பேன் மாட்டேன். ஆகா அது பாருங்களேன் எப்படி நிக்கிறேன், புல்லட் பாருங்களேன் எப்படி வருதுன்னு, அப்படியே கரெக்டா தேடி வருது பாருங்களேன். இப்படிலாம் வந்தா என்ன பண்ண, என்னதான் பண்ண இதெல்லாம் கேட்க ஆள் இல்லையா, ஐயோ நம்ம கேட்ட சிரிச்சுருவாங்க, நம்ம கேட்கலாம். ஓகே ரைட்டு, ஓகே இதுக்கு மேலே கொஞ்சம் இதாக பேசுவோம் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் போயிட்டு இருக்கு மேட்ச். என்னடா அது அடிப்பான்னு பார்த்தா உட்காரா, டேய் மனசாட்சியில் அடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி ஓப்பனில் வரான்னு பாருங்களேன். இப்போ லைட்டாக தலையை காட்டினா சோழி முடிச்சு, தம்பி நீ பிளே பண்றது ப்ரோ பிளேயர் இல்ல ப்ரோ ஹேக்கர், அந்த மாதிரி தான் சொல்லணும். தலையை காட்டுன்னு அடிச்சு அப்படின்னு அந்த அளவு செம்ம ஒரு கேம் பிளே காட்டுறான் நம்ம பாலாஜி. சும்மா சொல்லுவார் பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பிசியில் ஃபுல் ட்ரைனிங், ஃபுல் அண்ட் ஃபுல் பிசி பிளேயர். பிசியில் தான் அவ்வளோ ஒரு வெறித்தனமான பிசி பிளேயர் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு வெறித்தனமாக பிளே பண்ணுவாங்க. நம்ம சேனலுக்கு வந்து அவன் மட்டும்தான் படமே. ஆக்சுவலாக நம்பர் 1 பிசி பிளேயர் சொல்ல முடியாது, ப்ரோ பிளேயர் எந்த ஒன்று நான் சொல்லுவேன். ஓகேங்களா, மட்டும்தான் ப்ரோ பிளேயர். ஓகேங்களா, நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் அது செம்ம ஒரு கேம் பிளே காட்டுவான், பிரச்சனை. கேம் பிளே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாலாஜி கேம் பிளே. நானும் அது மாதிரி ஆடுவேன், கூடிய சீக்கிரம் ஆட கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் இருங்க ஹேக்கருக்கு உண்டா பையன் ஓவர வைப் கஷ்டமோ. ஓகே முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டானா டக்குன்னு அந்த லூஸ் விட்டேன், க்ளோவால் போடும்போது லூஸ் விட்டேன். ஹேக்கர் நக்கல் பண்றேன், டேய் பாட்டு நீ மேல குளோவல் போட நானும் போட்டு கட்டாதுங்களா, ஏய் ஹேக்கர் நான் ஏன் உன்னை விட மாட்டேன்டா, டேய் ஹேக்கர் அன்னைக்கு என்ன வந்து அசிங்கமா பேசுறீங்க, இப்ப என்ன ஹேக்கர், இந்த ஹேக்கர் சொல்லி கூட்டு வந்து பயன்படும் மனச்சாட்சியிலும் அடிக்கணும்னு செத்த என்ன இவனு க்ளோவால் போடணும்னு பார்த்தா அங்கேயே போடுறான். ஹேக்கரே பெட் பண்ணுவான், ஏன்னா அப்பதான் நீங்க இவனுக்கு க்ளோவால் போட்டா ஒரு நியாயம் இருக்கு, ரைட்டு, அதையே அங்கேயே க்ளோவால் போடுறான். ஆக்சுவலா இதுக்கு எனக்கு தெரியல ஆன்சர், பட் நம்ம கேட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன பண்றான் இவன் பாரு, மனச்சாட்சிலாம் பிளே பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹேக்கர் அடிச்சுட்டான் பாலாஜி, ஃபைனலா வந்து வின் ஆனோம். அதுதான் இங்க ஹைலைட்டே. கடைசியாக ஒரு சாதகமா ஒரு விஷயம் நடக்கும் அங்கேதான் நாங்க வந்து அடிச்சது பாரு லக்கு, அந்த வருஷம் தான் அடிச்சது பாரு அப்பாயின்மெண்ட் ஆடுது, அந்த மாதிரிதான் செம்ம ஒரு இருக்கும். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம்ல லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலைன்னா பாஸ்டா போய் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காகடா நான் ஏன் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ண சொல்றேன், உனக்கு மனச்சாட்சி மயிறு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒன்னும் இல்லையா, இன்ஸ்டாகிராம்ல பக்கம் போர் அடிக்கிற இடத்துல லைவ் வருவேன், லைவ்ல ஜாயின் பண்ணலாம், என்னோட வீடியோ சேட் பண்ணலாம், வீடியோ சேட்ல ஏதாவது பேசலாம். உங்களுக்கு எனி ஒன் கொஸ்டின் கேள்வி அப்படின்னு கேட்பேன். நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல கேட்டா ஆன்சர் பண்ண டைப்ஸ் மெசேஜ் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்பேம் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா மெசேஜ் வந்து ஃபுல் ஸ்பேம், அதனால நீங்க மெசேஜ் பண்ணாலும் பார்க்க முடியாது. முடிச்சிட்டாங்க. தைல வந்து இப்போ குளோபல் படம் போனாரா, முடிச்சிட்டாங்க. அவ்வளோ உள்ள ஆக்சுவலி எங்கேயும் தெரியல, எங்கேயும் முடிச்சிட்டான். ஐயோ ராமா பாத்தீங்கன்னா இப்போ 2-3 மேட்ச் போச்சு. ஏன்னா இவ்வளவு இதுதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு இப்படியே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்போ பாலாஜி 2 ரவுண்டு 3 ரவுண்டு வச்சிருக்கேன். அப்போ என்ன நடக்குது நானும் ஆர்வம் இது எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஆக்சுவலி பேசும்போது நாங்கள் டிஸ்கார்டில் தான் இருந்தோம். நானும் அவனு டிஸ்கார்ட் கனெக்ட் பண்ணிட்டு பெக் பண்ணேன், ப்ளே பண்ண ப்ரோ என்ன ப்ரோ அடிக்கணும்னு பேசிக்கிட்டு தான் இருந்தான். அந்த வாய்ஸ்லாம் அப்போ கேட்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்களேன். அவ்வளோதான், அவனுக்கு கவரே தேவையில்லை, அப்படியே ஸ்கோப் அவுட் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு இருக்கான் பாருங்களேன். அது பாய்ஸா யாய் ஒத்துக்க மாட்டேன்டா, டே இருங்கடா, டே ஃபுல்லு பாய் ஷார்ட். இந்த ஹேக்கர் நம்பர் வேணுமா சொல்லுங்க, கண்டிப்பா நாங்கள் கீழே கொடுக்குறேன். நம்பர் கொடுத்துருக்குமா, நான் பசங்களாம் கீயா வேலை செய்யணும் குமாரே அப்படின்னு எந்த. ஆனா உண்மையே சொல்லக்கூடாது, நம்ம செல்லங்குட்டிங்களாம் ரொம்ப பாராட்டல, நீங்களும் அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க.
சும்மா அன்னைக்கெல்லாம் நம்பர் லீக் ஆயிடுச்சு, செகண்ட் நம்பர் தான். அவ்வளோ பேர் கால் பண்ணி அவ்வளோ ஆள் சொல்லுவோம் ஸ்குவாட்ல நான் வர போகிறோம், அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. உங்க சப்போர்ட்டுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி. நான் சேனலை இப்பயே விட்டு போயிருக்கணும். விடாத ரீசன் என்ன, உங்க சப்போர்ட் இவ்வளோ ஒரு சப்போர்ட் இருக்கும்போது விட்டோம்னா அதோட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா கடலுது பெரும் வெள்ளத்தை சிக்கினவனுக்கு ஒரு சிறு கிளை ஆதரவு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க சப்போர்ட் முடிச்சு விட்டான் பாலாஜி. ஐயோ இந்த நம்ம பாலாஜியை பிக் பண்ணிருக்கணும். போடு தகிட்ட போட்டு தகிட்ட மாமனே இந்த எமோட் இல்லாட்ட அவனை நாய் கூட மதிக்காதுடா. என்னமா எமோட் போடுறான், இப்ப அவன் போடுவான்னு நினைக்கிறேன் எமோட். இங்க பாருங்களேன், அப்படியே சுடுறது புல்லட் பாருங்க எப்படி வருதுன்னு. அடப்பாய். இப்ப பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போட்டு 3-3 இருக்கு மேட்ச். செம்மையா போயிட்டு இருக்கு மேட்ச். 3-3 இருக்கு. இப்ப யார் ஜெயிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் போக டக்குன்னு தெரியும். வேற என்ன சொல்றேன், ஏதோ சொல்றேன், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே லைக் ஸ்ட்ரீம் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்ட்ரீம்ஸ்லாம் கேட்டா கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவோம். ஆவா முடிச்சுட்டாங்க நம்ம தம்பி ஹேக்கர் மைண்ட் வச்சு தகிட எமோட்டா போடுறா, இனிமேல் நீங்க தகிட்ட தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம அண்ணன் மொக்கையா அவுட் ஆவாரு. என்னன்னா ஓப்பா இருந்தா வீட்டு மேல நின்றுக்குவோம். ஹேக்கர் மனசாச்சு நம்ம வீட்டு மேல நிற்க பாருங்க, இங்க வச்சு நின்றுக்கிட்டு டொப்புன்னு சொல்லுவான். யாருடா இவன், நம்ம என்னடா இப்படி. ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க மேட்ச் அவங்க கூட்டு போக தேவையில்லை, அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் தோத்தாலும் நான் தோத்துருந்தாலும் வீடியோ போட்டிருப்பேன். ஆனா என்னுடைய அதிர்ஷ்டம் செவிச்சிட்டோம். உண்மையை சொல்ல போனா செவிச்சிட்டோம், அதே சொல்லிடுறேன். இவங்க உள்ள ஏன்னா ஏறி போக ஏன் ஏறி போலன்னா அவன் மேல நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் குளோவால் போட்டு தான் போக முடியும். லைட்டா கேப் கூட அது நான் அடிச்சிடும். அதனாலே பாத்தீங்கன்னா ஏர்ல ஜோன்ல ஆயிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா 3-5 இருக்கு மேட்ச். 3-5 இருக்கு. இந்த ரவுண்டு தான் யார் டிஃபென்ஸ் இந்த ரவுண்டு. இப்பதான் ஒரு செம்ம ஒரு டியூஷன் நடக்கும் பாருங்களேன். செம்மையா போயிட்டு இருக்கும் மேட்ச். ஆக்கரை பார்க்கும்போது டெரரா இருக்கானையா. ஐயோ மச்சாச்செல்லாம் ஆக் பண்ணிட்டு வராங்க ஐஸ் வைக்கலாம். இவங்களாம் என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதை நான் சொல்ல மாட்டேன். சேனலை விட்டு போயிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அப்புறம் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்க சப்போர்ட்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. உள்ள உங்க இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுவீங்க. வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு விடுங்க. நம்ம லவ்லி சப்ஸ்கிரைபர்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு போறோம், நான் ஸ்டேட்டஸ் போட்டேன் ப்ரோ அப்படின்னு யாரெல்லாம் சொல்றான்னு மறக்காம கீழே பார்க்கலாம் யார் ஸ்டேட்டஸ் போட்டான்னு. சும்மாண்ணா என்னப்பா நிக்கிறான் சில மாதிரி அடிப்பான்னு பார்த்தா நிக்கிறான். அடிடா டேய் அடிடா. இப்ப எதுவும் இன்வைட் வந்த மாதிரி இருந்துச்சு, யாரும் இன்வைட் பண்ணதில்ல, பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம். அடிடா என்ன படுத்துட்டான். ஐயோ என்ன குரலி விட்டு காட்டுறேன். ஓ கேம் நான் க்ளோஸ் பண்ணலாம் ஆக்சுவலா, அதுல இருந்தா இன்வைட் வந்து கேட்டிருக்கா. ரைட் விடுங்க பாத்துக்கலாம். ஏன்னா படுத்து என்ன குரலி ஊத்திலாம் காட்டுறான். டேய் நீ ப்ரோ பிளேயர் தான், நான் சொல்லி வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைபர் கிட்ட. பாலாஜி பிரச்சனை இல்ல, பாலாஜி ஏறாதடா, சும்மா சொன்னா ஏறாதடா, அடிச்சு விடுவான்டா, அவன் ஹேக்கர்டா. அட பாவி பையலே, இப்பதான் உசுப்பேத்தினே என்ன ப்ரோ சாம இரு ப்ரோ. அவன் எங்க ப்ரோ, அவன் எங்க பார்த்து சுட்டாலும் என் பக்கம் தான் ப்ரோ புல்லட் வருது. மனசாட்சியிலும் ஆக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க ரைட்டு விடு பாத்துக்கலாம். இங்க பாருங்க அப்படியே சுட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா ஒரு 13, 15, 16 நிமிஷத்துக்கு வாய்ஸ் கொடுத்து ரெடி பண்றதுலாம் ஃபர்ஸ்ட் டைம் பா. நானா சத்தமே இல்லாம பல கொல்லி ஐயோ வளர்றேன். ஐயோ விடுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை. இன்னும் உளருது பாப்பா. நம்ம வந்து பேசும்போது அப்படியே உளருது. எதுக்கு உளருது என்ன ஒண்ணுமே புரியாது. அதெல்லாம் ஓகே, இனிமேல் வந்து கொஞ்சம் பண்ணா பேசுவோம். காட்டுப்பூச்சி உன்னத்தான சிலையாக நிக்கினே. ஆக்சுவலா பாட்டு கூட பாடுவேன். பாட்டு பாடுமா வேணா, நீங்க அப்படியே கடுப்பாயிட்டு வெளியே போயிருவீங்க. என்ன பாட்டு பண்ணலாம்? கட்டுப்பூச்சி உன்னக்கா ஐயோ செல்லமே உன்னத்த சாரி தங்கமே உன்னத்தா தேடி வந்தே நானே வயிறு. என்னடா ஜோன்ல அட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா ஜோன்ல தான் அட்டி அடிக்கதான் ட்ரை பண்ணான். ஆக்சுவலா அந்த டக்குன்னு ஒரு ஓபி அடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா ஏறுனா அடிச்சிடும், ஹேக்கர் அடிச்சிடும்ல, அதெல்லாம் அடிக்கதான் ட்ரை பண்ணா. ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ் என்னாச்சு அப்படின்னா ஜோன் எலிமினேட் ஆயிட்டான். வேற வழியே இல்லை, ஏறவும் முடியாது, ஏற மாட்டேங்குது. இப்ப என்னதுல ஹேக்கர் இப்ப பாத்தீங்கன்னா செம்ம சூஸ் நடக்கும். ஹேக்கர் ஆஃப்லைன் போனானா எனக்கு நெட்டு பக்கா ஒண்ணுமே புரியாது. ஆனா படுத்துருவான் அப்படியே டப்பு ஏதோ இது ஆன மாதிரி தெரியும் பாருங்க. இதனால சமயம் அதிகா ஓபிய 2-3 வாடி சுட்டேன், சுடல கடைசியா சுட்டு முடிச்சுட்டேன். இப்ப எமோட் போடல. அடுத்த ரவுண்ட் இப்போ கொஞ்சம் ஸ்பீடா நான் ஓட விட்டுருப்பேன். கேம் பிளே கிடையாது, அங்கே சும்மா லூட்டு பிறகுனது எக்ஸெட்ரா அந்த மாதிரி லூட்டு வீணா போனது எல்லாத்தையுமே ஸ்பீட் ஓட விட்டுருப்பேன். அதனால ஃபுல்லா பாருங்க. அப்படியே வந்து லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தயவு செய்து சொல்றேன். செல்ல குட்டிகளா தம்பிகளா அருமைகளா வீடியோ யூஸ்க்காக செல்லக்குட்டி தம்பிலாம் தயவு சொல்லுவேன். யார் தப்பா எடுத்துக்கிறேன் நான் ட்ரைப்பே கிடையாது. ஏன்னா ரீசெண்டா என் நம்பர் மாட்டி 5000 ஃபோன் கால், அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஃபோன் கால் வந்து நான் அட்டன் பண்ணி பேசுறேன். உண்மையை சொல்ல போனா டைம் அட்டன் பண்ணி அது கேட்குற கொஸ்டின் லவ் யூ ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணேன். கேம் பிளே பண்ண கூப்பிட்டவங்களை மட்டும் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, நான் டிஸ்கார்டு எப்படி யூஸ் பண்ணி வீடியோ போடணும் வந்து ஜாயின் பண்ணுங்க, அதை மட்டும் தான் நான் அவாய்ட் பண்ணேன். மற்றபடி நான் எல்லாத்துக்கிட்டே கால் பண்ணி பேசி வாட்ஸ்அப்ல அவ்வளோ பேருக்கு நான் ரிப்ளை பண்ணி அப்படி ஒரு இதாக இருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து சரி நான் எல்லாத்தையுமே க்ளோஸ், எல்லாருமே ஒரு லவ்லி சப்ஸ்கிரைபர் எல்லாம் வேற லெவல். கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன் ஹேக்கரோட டெக்னிக்கை.
வேற லெவலில் முடிச்சு விட்டான் பார்த்தீங்கன்னா 6க்கு 6. புரிஞ்சிச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து இது எடுத்துருவான், M1 ஸ்டோன் எடுத்துருவான். யோசிப்பேன், நம்ம அந்த அள்ளி பிடிக்கணும், டவுன் விக்டர் ஏதாவது இருப்பான்னு பார்த்தா மனசாட்சிக்காதுங்க ஒன் டாப்ல அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இது நமக்கே அசிங்கன்னு சொல்லிட்டு பையன் பண்ணா M1 எடுத்து அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பான். இது பாலாஜி இதுதாண்டா சாதனம் அப்படி முடிச்சிடறான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த ரவுண்டோடு மேட்ச் முடியும். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுவேன். நான் வளவலன்னு பேச மாட்டேன். பாருங்களேன் எப்படி அதான் இப்பதான் ஏறிட்டேன். ஹேக்கர் உள்ள ஏறணும், இதுதான்டா சமையல் சொல்லிட்டு முடிச்சு விட்டான். வேற லெவல் கைஸ். உங்க வீடியோ முடிச்சு ஃபுல்லா பார்த்து பண்ணிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க அடுத்த நல்ல வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் நான் உங்க நைட் வைக்காம லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், தேங்க்யூ சொல்லுங்களா. டைம் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு வீடியோ. 38 39 வந்துட்டு இருக்கு.